ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் லெந்து காலத்தில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். இந்த வசனத்தோட பின்னணி என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யோவேல் எதை பற்றி இந்த அதிகாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அங்கே வெட்டுக்கிளிகள்னால பெரிய பிரச்சனை ஆகுது. அந்த வெட்டுக்கிளிகள் உண்டானதுனால ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, தேசத்தில் இருக்கிற எல்லா அக்ரிகல்ச்சரும் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அப்படி அக்ரிகல்ச்சர் ஸ்பாயில் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உணவு பற்றாக்குறை ஏற்படுது. அது ஒரு நேஷ்னல் கிரைசிஸாக மாறுது. அப்போது அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உணவு இல்லை, பஞ்சம் அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த லெந்து காலத்தில் நம்மளோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இந்த டைமை நம்ம பிரத்யேகமாக ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறது, ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்புறது, ஆண்டவர்கிட்ட திரும்பி நம்ம ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ நாள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது இல்லை, இந்த நாட்களில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பி வரோம். இந்த நாட்களை பிரத்யேகமாக அதுக்காக தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ இதில் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முழு இருதயத்தோடும் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சமாக நான் பாவம் செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, இந்த பக்கம் நான் கொஞ்சமாக பாவம் செஞ்சுக்கிறேன், இந்த பக்கம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. கம்ப்ளீட்டாக அந்த பாவத்திலிருந்து வெளிவந்து ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்புறது. அதே மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத செல்ஃப் இவாலுவேட் பண்ணி அதில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன தப்புகளையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது, ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம உட்காரும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செல்ஃப் இவாலுவேட் பண்ண முடியும். செல்ஃப் இவாலுவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அவரிடமா நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட கம்ப்ளீட்டாக நம்மளை சரண்டர் பண்ணி, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற பாவங்கள், எனக்குள்ளே இருக்கிற தப்பிதங்கள், எனக்குள்ளே இருக்கிற முரட்டாட்டங்கள், எனக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் என்னை உங்கள் பிள்ளையாக கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறாராம், நம்மக்கிட்ட மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்ம அந்த காலத்தில் வஸ்திரத்தை கிழித்து உபவாசம் இருப்பாங்களாம். இப்போ நம்ம வஸ்திரத்தை கிழித்து உபவாசம் இருக்கிறது இல்லை, சாப்பிடாம உபவாசம் இருக்கிறோம். அந்த உபவாசம் ஆண்டவருடைய பார்வைக்கு பிரீதியாக இருக்குதா இல்லையா? அந்த உபவாசத்தில் வெறுமனே நம்ம சாப்பாடை மட்டும் ஸ்கிப் பண்ணுறோமா, இல்லை ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்குறோமா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறோமா? நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்மளை நாமளே பரிசோதித்து ஆண்டவர்கிட்ட திரும்புகிற உபவாசமா, இல்லை நம்ம பாவத்துக்கு அடிமை ஆயிட்டேனே ஆண்டவரே நீங்கள் என்ன மன்னிங்க அப்படின்னு உருக்கமாக கேட்குற அந்த உபவாசமா, இல்லைன்னா ஆண்டவரே நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், என்னை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கோங்க, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், இந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப நமக்கு துக்கமானதாக மாறி ஆண்டவர்கிட்ட நம்ம புலம்பி அழுது ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட திரும்பி இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிற ஒரு உபவாசமா, எப்படிப்பட்ட உபவாசத்தை நம்ம எடுக்கிறோம்? இதை தான் முக்கியமாக ஆண்டவர் பார்க்க சொல்கிறார்.
என்ன மாதிரியான உபவாசம் நம்ம இருக்கிறோம்? சும்மா ஒரு நேரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு, மீலை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம உபவாசம் இருக்கிறோமா? நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அந்த உபவாசம் இருக்கிறோமா? இல்லை உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபவாசத்தில் இருக்கிறோமா? இதை நம்ம ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இருக்கிற உபவாசம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் திரும்பத்தக்கதான ஒரு நேரமாக நான் இருக்கணும் ஏசப்பா, நான் உங்ககிட்ட பேசுகிற நேரமாக, நான் உம்மிடத்தில் என்னோட பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி வருகிற ஒரு நேரமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இதில் நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் கிழிச்சிக்கிட்டு மேலோட்டமான உபவாசம் மட்டும் இருக்காமல் நம்ம மனசு கம்ப்ளீட்டாக மாறணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனசு கம்ப்ளீட்டாக மாறினாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளால் ஃபர்தராக நம்ம எந்த தப்பிதங்களையும் எந்த பாவங்களையும் செய்யாதபடிக்கு நமக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். இந்த இடத்துல ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஸோ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இரக்கமாக மன உருக்கமாக நீடிய சாந்தத்தோட மிகுந்த கிருபையோடு நமக்கு இறங்குகிறார். ஸோ அவர் இறங்கி நமக்கு மினிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியும். பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம மனுஷர்களாகிய நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழணும் அப்படின்னா நம்ம உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்குது? வஸ்திரத்தை மட்டும் கிழிக்கிற உபவாசமாக இருக்குதா, இல்லை நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிற உபவாசமாக இருக்குதா? எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்குது? ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வஸ்திரங்களை கிழித்து ஆண்டவரே நாங்கள் உபவாசம் மட்டும் இருக்காமல் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை கிழித்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஊற்றத்தக்கதான உபவாசம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் வெறுமனே ஒரு மீலை மட்டும் ஸ்கிப் பண்ணுற உபவாசமாக இல்லாமல் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை உம்முடைய பாதத்தில் ஊற்றுகிற ஒரு உபவாசத்தை நீர் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. ஆண்டவரே சும்மா அழுது புலம்பாமல் தகப்பனே எங்களுடைய பாவங்களையும் எங்களுக்கு இருக்கிற தப்பிதங்களையும் நாங்கள் அறிக்கையிட்டு தகப்பனே உம்முடைய பிள்ளையாய் தகப்பனே ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக ராஜா. அப்பா எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த தேசத்தில் உண்டாயிருக்கிற கிரைசிஸில் தகப்பனே நாங்கள் உம்மிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த கிரைசிஸை நீங்கள் மாற்றி ஆண்டவரே தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் தகப்பனே. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து அந்த தீங்கை அவாய்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீங்கை மாற்றி போடுகிற தேவன் தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் மனம் திரும்பும் போது ஆண்டவரே நீர் அதை செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்துக்கே சேமத்தை உண்டாக்குகிற ஆண்டவரே நாங்கள் உபவாசம் இருந்து நாங்கள் எல்லாரும் தேவ ஜனங்கள் எல்லாரும் உம்மிடத்தில் திரும்பும்போது ஆண்டவரே நீங்கள் தேசத்துக்கு உண்டாயிருக்கிற அந்த தீங்கை மாற்றி போடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. அதை நாங்கள் எங்களுக்கு உரிமையாக்கி கொண்டு தகப்பனே இந்த நாட்களில் நாங்கள் இருக்கிற உபவாசம் உம்முடைய கண்களுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு உபவாசமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களை அங்கீகரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலன் தாங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்வதற்கான ஏற்ற பலனை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்மளுடைய உபவாசம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்குது? நம்மளுடைய இருதயங்களை ஊற்றுகிற உபவாசமாக, இல்லைன்னா மேலோட்டமாக நம்மளுடைய வஸ்திரங்களை கிழிக்கிற உபவாசமாக இருக்குதா? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையிலும் உங்கள் மூலமாய் செய்வாராக. ஆமேன். God bless you.